நாங்கலாம் நார்மலா ஹோட்டலுக்கு போனாலே வந்து 4 ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணுவோம். எல்லாரும் வந்து ஒரே மாரி ஆர்டர் பண்ண மாட்டோம். ஏன்னா 4 ஐட்டம் வரும்போது எல்லா ஐட்டத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ற மாரி எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட ஒரு ஃபங்ஷன் பர்த்டேவோ, இல்ல ஆனிவர்சரியோ அந்த மாரி கேக் கட் பண்ணும்போது, நமக்கு வந்து நெறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ கேக் வந்து நெறைய தேவைப்படும். கொஞ்சம் சிம்பிளாவும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரே கேக்கே நம்ம 2 கிலோல வாங்குறதுக்கு பதிலா 2 ஃப்ளேவர் வந்து வாங்குனா 2 ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம்ல. அதே மாரி தான் இந்த கஸ்டமர் வந்து 1 கிலோ பிஸ்தாவும் வந்து 1 கிலோ வந்து ப்ளூபெர்ரியும் வந்து நம்மட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேஸ் வந்து நானா இருந்தாலுமே இந்த மாரி தான் யோசிப்பேன். 2 வித்தியாசமான ஃப்ளேவர் இல்ல 4 வித்தியாசமான ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம் அப்படிதான் யோசிப்பேன். வழக்கம் போல எந்த டிசைனுமே கஸ்டமர் சொல்லல. நம்மளோட ஓன் டிசைன் தான். எல்லாம் முதல்லயே ஐசிங் பண்ணி எடுத்துருவேன். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எனக்கு என்ன தோணுதோ அந்த டிசைன தான் போடுவேன். இது பிஸ்தா கேக்குக்கு வந்து கிரீன் கலரும், அதே மாரி ப்ளூபெர்ரி கேக்குங்கிறதுனால வந்து ப்ளூ கலர்லயுமே போட்டு எடுத்துட்டேன். 2 கேக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, யூடியூபா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமா இருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க.